அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் ஐபிஎல் தொடருக்கான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன் வாங்கப்பட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள் என்ன? வருகிற 2026 ஐபிஎல் தொடரில் விளையாடுவதற்காக சஞ்சு சாம்சனை சென்னை அணி வாங்கியிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான தகவல் தற்பொழுது அந்த அணியின் தளத்தில் வெளியிட்டு சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக செயல்பட்டவர். அவரை வாங்குவதற்காக சென்னை அணி தனது 12 ஆண்டு காலம் 12 ஐபிஎல் தொடர்களில் சென்னை அணியில் விளையாடிய ரவீந்திர ஜடேஜாவை ராஜஸ்தான் அணிக்கு வழங்கியிருக்கிறது. அது மட்டுமின்றி சென்னையில் விளையாடி இருந்த சாம் கரனையும் ராஜஸ்தான் அணிக்கு வழங்கி சஞ்சு சாம்சனை சென்னை அணி வாங்கியிருக்கிறது. சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் அணியில் விளையாடும் போது அவருக்கு 18 கோடி ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டிருந்தது. அதே 18 கோடி ரூபாய் ஊதியத்திற்கு சென்னை அணி அவரை ட்ரேட் செய்திருக்கிறது. அது மட்டுமின்றி ராஜஸ்தான் அணிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜா சென்னை அணியில் 18 கோடி ரூபாய் ஊதியம் வாங்கி வந்த நிலையில் தற்பொழுது அவர் 14 கோடி ரூபாய்க்கு ராஜஸ்தான் அணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி சாம் கரனும் ராஜஸ்தான் அணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ட்ரேடாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பல்வேறு பொறுப்புகளில் ரவீந்திர ஜடேஜா விளையாடி இருக்கிறார். அணியின் கேப்டனாகவும் விளையாடி இருக்கிறார். பல முக்கிய தருணங்களில் பங்காற்றி இருக்கிறார். 2023ஆம் ஆண்டு அவர் விளையாடிய இறுதிப் போட்டி மறக்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கிறது. இந்நிலையில் தான் ரவீந்திர ஜடேஜாவை மீண்டும், அதாவது ரவீந்திர ஜடேஜா தனது ஆரம்ப காலகட்டத்தை ராஜஸ்தான் அணியில் தான் ஆரம்பித்தார். தற்பொழுது மீண்டும் அவர் ராஜஸ்தான் அணிக்கு சென்றிருக்கிறார். சஞ்சு சாம்சன் இதுவரை சென்னை அணியில் விளையாடியதில்லை. அவர் முதல் முறையாக சென்னை அணிக்கு வாங்கப்பட்டிருக்கிறார். சஞ்சு சாம்சனை வாங்குவதற்காக சென்னை அணி ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரன் ஆகிய 2 வீரர்களை ராஜஸ்தான் அணிக்கு வழங்கி இருக்கிறது.